ரீசெண்டாக நீங்கள் யூடியூப்பில் ஒன்று கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, டப்பிங் ஃபீச்சர் ஒன்று வந்து எனேபிள் ஆயிருக்கு. இது வந்து மேபி ஒரு 3 months பேக்காக என்னமோ யூடியூப் அனௌன்ஸ் பண்ணிச்சு, நாங்கள் இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறோன்னு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்தியாவிலே இது பார்க்கலாம். நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட்டோட வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் இருக்கும். ஆடியோன்னு ஒரு இடம் இருக்கும். நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். அதில் ஆடியோங்கிற இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழில் செலக்ட் பண்ணால் அதே வீடியோ அப்படியே தமிழ் ஆடியோவில் கேட்கலாம். நீங்கள் ஹிந்தி கேட்கலாம். என்ன வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆட்டோ டப் ஃபீச்சர் மிஸ்டர் பீஸ் இந்த மாதிரி 1-2 சேனலில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த ஃபீச்சர் வந்து எதனால் இதை கொண்டு வந்துச்சு யூடியூப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், இந்த கண்டென்ட் வந்து தமிழில் ரீச் ஆகணும்னு பண்ணுறேன். பட் இதே கண்டென்ட்டை எதிர்பார்த்து வேறு ஒரு லாங்குவேஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மொழியில் அந்த கண்டென்ட் இருக்காது. மேபி அப்போ வந்து என்ன பண்ணால் ஏஐ வந்து இதை எடுத்து அப்படியே அந்த மொழிக்கு டப் பண்ணி அதை அவங்க கொடுத்துரும். ஸோ இது மூலமாக என்னென்னா உங்களுக்கு வியூ வந்து பல ஜியாகிரஃபிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு உங்களோட வீடியோ ஒன்லி சென்னை, தமிழ்நாடு இவங்க மட்டும் தான் பார்க்குறாங்கன்னா, இதை தாண்டி பார்டர் தாண்டும். உங்களோட அதர் ஸ்டேட்ஸில் பார்ப்பாங்க, அதர் கண்ட்ரியில் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து உலகம் ஃபுல்லாக போய் அழகாக ரீச் ஆகும். முன்னாடி வந்து அதை வந்து சப்டைட்டிலில் இருக்கணும், அந்த சப்டைட்டில் புரியணும், சப்டைட்டில் ஒழுங்காக இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஆட்டோ டப் ஃபீச்சர் வந்த பிறகு நிறைய விஷயம் மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க, அதர் லாங்குவேஜஸ்லேயும் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிடுங்க. கண்டென்ட் நல்ல குவாலிட்டி எஜுகேஷனல் கண்டென்ட் போட்டிங்கன்னா கட்டாயம் இது வந்து எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த லாங்குவேஜில் ஆள் இருக்காது. அதனால் இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த ஆட்டோ டப் ஃபீச்சர் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப மெக்கானிக்கலெல்லாம் டப் பண்ணல, ப்ராப்பராக டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த ஆட்டோ டப் ஃபீச்சர் வந்து ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும் தான் எடுத்து பண்ணுது. ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், போக போக இன்னும் பல லாங்குவேஜ் அவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும், எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இதுவும் ஏஐயோட ஒரு ஒர்க்கு தான். நீங்கள் பேசுகிற வார்த்தையை எடுத்து அழகாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது வந்து புது ஆடியோ ட்ராக் ஒன்று எனேபிள் பண்ணி கொடுத்துரும். உங்கள் மொழியில் பேசி எடுக்கிற வீடியோவை அது ஏஐ அனலைஸ் பண்ணி அதிலேருந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அதை அப்படியே வேறு ஒரு மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆடியோ ட்ராக் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட ரிவ்யூ அனுப்பும். நீங்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது பப்ளிஷ் ஆகிடும். இது மூலமாக உங்கள் வீடியோ வந்து வேறு லாங்குவேஜில் போய் ரீச் ஆகும். கரண்ட்டாக தமிழ் இதில் இல்லை, இங்கிலீஷ்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டுட்டு அதை பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஆட்டோ டப் ஃபீச்சர் பண்ணுதுன்னு.